இன்னைக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேம் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. லீட் ரோல்ஸ் பண்ணுறவங்களாம் நான் இல்லாமல் நான் டேட் கொடுத்தா தான் உனக்கு டேட்டு நான் வேணுமா வேணாமா அப்படி கேட்குறாங்க. 2-3 பேர் கூட சண்டே வந்திருக்கு. கேர்ள்ஸே இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் டேட் கொடுத்தா தான் உனக்கு டேட் அப்படின்னாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பழகுவாங்க, காலை கூட கழுவி விடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்குது. முன்னாடி இருந்த சீரியல்ஸுக்கும் முன்னே இருக்கிற சீரியல்ஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு கதை அம்சத்தோடு போகும். அதில் வந்து இவன் ஐ ஹவ் டன் ஹீரோ ரோல்ஸ்னால். ஸோ ஹீரோ ரோல் பண்ணும்போது நான் என்ன வந்து ஹீரோன்னு சொல்லிக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ஸோ நான் வந்து அந்த கதையோட கதாபாத்திரமாக தான் வாழ்ந்துருக்கோம். நாங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன், ஐ டன் காமெடி ரோல் ஆல்சோ. பட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தோணும், நான் இந்த சீரில் ஒரு கதாபாத்திரமாக பண்ணிகிட்ருக்கேன், இது எந்தளவுக்கு முன்னேற்ற முடியும் அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள ப்ளேமும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தே கம் ஃப்ரம் லைக் டிக்டாக், அதுக்கப்புறம் அந்த ரீல்ஸு இதெல்லாம் பண்ணி வரதுனால அவங்களுக்கு வந்து மார்க்கெட் இஸ் வெரி வைட் ஓப்பன் ஃபார் தெம். அண்ட் மோர் ஓவர் நானும் ட்ரைனிங்லாம் எடுத்தது கிடையாது. ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் வந்து ஸ்டேஜஸ்லாம் பண்ணதுனால ஐ ஹேட் சம்திங் இன் மீ ஸோ தட் ஐ கேன் டூ. பட் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்துடுறாங்க. லாங்குவேஜே இல்லாமல் வந்துடுறாங்க, லாங்குவேஜ் தெரியாமல் வந்துடுறாங்க. எனக்கு லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஐ எம் நார்த் இந்தியன் காய், பட் பார்ன் ப்ராட் அப் இன் சென்னைனால எனக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா வரும். இன்னொன்று பத்திரிகை வாசகம்லாம் நான் படிப்பேன் நல்லா. ஸோ தமிழ் படிக்கவும் வரும், எழுத ஓரளவுக்கு வரும். அண்ட் ஐ கேன் ஸ்பீக் குட் தமிழ். ஸோ அந்த மாதிரி தமிழ் நல்லா படிக்கும்போது எனக்கு அந்த லாங்குவேஜில் ஒரு பிடிப்பு இருந்ததுனால நான் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த லாங்குவேஜ் பிடிப்பே இல்லாமல் விண்ணுக்கும் மண்ணுக்குன்றாங்க. எனக்கு புரியல, இது விண்ணா அது மண்ணா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வராங்க? ஸோ ஒன்லி வித் தி இன்ஸ்டாகிராம் ஃபேம் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி காலையில் வராங்க, சீன் பேப்பர் பார்க்குறாங்களோ இல்லையோ, டிக்டாக் பண்ணுறாங்க, அப்புறம் ரீல்ஸ் பண்ணுறாங்க, சேட் பண்ணுறாங்க, இதுதான் பண்ணிட்டுருக்காங்க. தவிர யார் கையிலையும் ஃபோன். இன்றைக்கி வந்து எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் எல்லார் கையில் ஃபோன் இருக்குது. முன்னாடி ஒரு கேதரிங் இருக்கும், ஆர்டிஸ்ட் உட்காந்து ஒரு கேதரிங் இருக்கும். ஒரு சீன் பண்ணும்போது உட்காந்து நாங்கள் பார்ப்போம், வீல்ஸு என்ன பண்ணுறாரு அவர், சரி ஆப்போசிட்டாக நம்ம எதாவது பண்ணணும். ஸோ ஒரு சீன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டைலாக் நான் கொடுக்கணும், அது நான் தான் கொடுக்கணும், ப்ராம்ப்டர்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு க்ளோஸை பார்த்துட்ருப்பாங்க, உங்கள் டைலாக் கவுண்டர் டைலாக் நான் கொடுக்கணும்னா நான் நிற்கணும். அங்கே நின்று நான் உங்களுக்கு வந்து கவுண்டர் டைலாக் கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் அது கொடுக்க வச்சாங்க அன்றைக்கி. இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. அது ப்ராம்ப்டர் பாட்டு இப்படி பேப்பர் பார்த்து படிச்சுட்டே இருப்பார். அவன் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பான், டேரக்டர் வந்து கட் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு உலகம். வந்துன்னா வேணாம் கடற்கரை முடிச்சுட்டு போய் இன்றைக்கி வந்து ஒரு 2 எபிசோட் தரணும். நான் 2 எபிசோட் கொடுத்தா தான் நான் டேரக்டர் ஆக முடியும், இல்லாட்டி என்னால் ஆக முடியாது. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற விதத்தில் அந்த ஸ்பான்டேனியஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று கதைகள்லாம் வந்து சேனலுக்கு டைம் இல்லை. ஸோ சேனல் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஒரு சேனலில் போகுது. ஸோ எல்லாத்துலேயும் அவங்களாலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஹரிபரியில் ஓடிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டி இஸ் கம் டவுன் அ லாட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது ஆர்டிஸ்ட்லாம் கேதரிங்காக நாங்கள் உட்காந்து அழகாக அதை டிஸ்கஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி போவோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போது ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா அந்த செட்டில். அப்படி இருக்கப்போ ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் இப்போ இருக்க சீரியல் செட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, லைக் நாங்களாம் எங்கே சார், நான் வரும்போது வந்து என்னோடய சீனியர்ஸ்லாம் பார்த்தோன்னே சார் குட் மார்னிங் சார், வணக்கம் சார் அப்படின்னோம். சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வந்திருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஸோ வி யூஸ் டு டிஸ்கஸ் வித் தி சீனியர்ஸ். சார் இது வந்து இந்த டைலாக் நான் எப்படி பேசலாம் சார், நீங்களாக இருந்தால் எப்படி பண்ணீங்க, நான் எப்படி பண்ணோம் சார். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஹேட் அ சீரியஸ் டிஸ்கஷன். வி வேர் லைக் ஃபேமிலி தேர் ஆல்வேஸ். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி. அது படங்களில் இருக்கான்றதில்லை, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு படம் பண்ணி. சீரியலில் அது டோட்டலாகவே இல்லாமல் போயிடுச்சு. சீரியல் எல்லாம் அவன் பாதையில் போய்ட்டுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம் மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் இஸ் த பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் தி பீப்புள் டுடே.